வெல்கம் டு ரகுவரன் லாகு. இன்னைக்கு டே 64ங்க. நேற்று வீடியோ போடல, ஏன்னா நான் ஷூட்டிங் போயிருந்தேன். எங்கன்னா விழுப்புரத்துலேருந்து மதகதப்பாட்டு, அங்கேருந்து ஒரு ஊர் உள்ள வந்து சின்ன பையன் தான் அவரே வந்து கூப்பிட்டு போனார். ஒரு 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாருங்க. இப்போ நீங்கள் சைட்டில் வீடியோ பார்க்குறீங்களா, அவர் தான் அது. அவங்க அப்பா தவறதுனால அவர் விவசாயத்தை அவர் கையில் எடுத்துட்டாரு. அவங்க அப்பா வந்து செயற்கையில் தான் பண்ணிட்டு இருந்தார். இவர் விவசாயத்தில் கையில் எடுத்து இயற்கையில் பண்ணி ஆரம்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காருங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல சொல்கிறார், அந்த பயிர் தாங்க என் குடும்பத்தை காப்பாற்றுது அப்படின்றாரு. நிறைய பயிருன்ட்டு வேலையே செய்யாமல் வருமானம் வருதுன்னா எனக்கு இந்த பயிர் தான். அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொன்னாருங்க, சூப்பர் விஷயங்க. அவங்க ஊரில் வந்து எந்த விவசாயம் வந்து கஷ்டமே படலையாங்க. எங்களை பொறுத்தவரை எங்கள் ஊர் சந்தோஷமான ஊருங்க. நான் இருக்கிற ஊருக்கு நல்ல மனுஷங்களுக்கும் பஞ்சம் இல்லை, அதே மாதிரி தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை, அதே மாதிரி எந்த விவசாயம் கஷ்டமே படலைங்க. சந்தோஷமாக இருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்ன விஷயம், அந்த 4 ஏக்கர் பணியை தான் சுற்றி காமிச்சார். அப்போ அவங்க பழைய வீடு காமிச்சார். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு கால்ட்ட போனோன்னா எனக்கு கம்பம் கூழ் ஒன்று கொடுத்துருந்தாருங்க. அவங்க மனைவி தான் வந்து கொடுத்தாங்க. அதாவது நம்ம கேழ்வரகு கூழ் சாப்பிட்ருவோம், இது கம்பு கேழ்வரகு. அவங்க என்ன இயற்கையாக தான் பண்ணுறாங்க. கிட்ட எடுத்து போகும்போது அவ்வளோ ஸ்மெல்லுங்க, நல்ல ஸ்மெல்லு, நல்லா இருந்தது. காலையில் ஒரு 3 சம்பு குடித்தேன். அப்புறமா வந்து மதியானம் அவங்க அம்மா கொடுத்தாங்க. அப்புறமா இளநீ கொடுத்தாங்க. நேற்று ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு திதி தவசம் அப்படின்ட்டு, அதை நினைவு நாள் அப்படின்ட்டு படையில் அமைச்சு சாப்பாடு போட்டாங்க. இயற்கையில் விளைஞ்ச சாப்பாடு தான், சூப்பராக இருந்தது. பட் நேற்று ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாகவே இருந்ததுங்க எனக்கு. அவரோட கிளிப்பு தான் மேலே வந்து ஓடிட்டுருக்கு. அவருடைய நாளைக்கு காலை அப்லோட் பண்ணுவேன். பட் இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுப்பேன். பட் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை விவசாயம்லாம் பார்க்கறதுலாம் ரொம்ப அபூர்வங்க. ஏன்னா இயற்கையை பண்ணிட்டு செயற்கை பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. இவரெலாம் வந்து அக்மார்க் இயற்கை. இவங்கெல்லாம் வந்து நான் பண்ணைக்கு போகிறதுனால பேசுகிறதுனால அங்கே பண்ணையை சுற்றி பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரியும். அப்படி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். உண்மையிலே 100% பியூர் இயற்கை விவசாயி இவர். உங்களுக்கு வந்து எதனா இயற்கையில் விளைஞ்ச பொருள் வேணும், சுத்தமாக வேணும்னா இவரோட நம்பர் கேளுங்க கமெண்ட்ஸில். நான் கண்டிப்பாக தரேன். நான் இந்த மாதிரி இயற்கையில் விளைவிக்கிற பொருட்களை சாப்பிட தான் உடம்பு வந்து ரொம்ப முடிஞ்சதுக்கு உடம்பு காப்பாற்றுவோமே. அதனால் ஷூட்டிங் போய்ட்டு இன்றைக்கி நான் வீட்டுக்கு தான் கீழே போகிறேன். என்ன ஆக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல, பார்க்குறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் என்ன ஆக்கி வச்சுருக்காங்க, சப்பாத்தி ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னைக்கு சுட்ட சப்பாத்தி கிடையாதுங்க. நேற்று நைட்டு 10 மணிக்கு சுட்ட சப்பாத்தி. இட்லி சுட்டுருக்காங்க. எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எதுதான் பிடிக்காது. இட்லி மாமி, நீங்க மாமி ஓகே இட்லி ஆக்கி வச்சிருக்காங்க. கோவமா இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே. இருக்கிறத வந்து பிரச்சனை சாப்பிட்டு போயிடணுங்க. என்ன தெரியல, பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை தெரியல. சரி, ஓகே. எது இப்படி இருந்தாங்கன்னா சாப்பாடு கிடைச்சதா, நிம்மதியாக சாப்பிட்டு போயிடணுங்க.